ஆண்டவர் நம்மை பற்றி எல்லாமே தெரிந்த ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்களை குறித்து யார் யாருக்கு எவ்வளவு தெரியுமோ தெரியாதோ, ஒருவேளை உங்களை குறித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பாஸ்டருக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என் ஃப்ரெண்டுக்கு தெரியாத எதுவுமே இல்லை, என்னை பற்றி என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்குது. நான் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணிடுவேன். எங்கள் அம்மா அப்பாட்ட காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் காலேஜில் என்னென்ன நடந்துச்சோ மொத்தத்தையும் நான் சொல்லிடுவேன். நான் எதையுமே மறைக்க மாட்டேன் பாஸ்டர், எல்லாமே எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற அந்த நபருடைய வாழ்க்கையில் கூட இல்லை, உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை, அம்மா அப்பாவுக்கு தெரியாத ஒரு ஜீவியம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது. எல்லாத்தையும் ஓப்பனாக நம்ம அம்மா அப்பாட்டையோ, எல்லாத்தையும் ஓப்பனாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்லவே முடியாது. நிறைய காரியங்களை நம்ம நிறைய பேர் மறைக்கிறோம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு மட்டும் எல்லாமே தெரியும். ஆண்டவரை யாருமே ஆண்டவருக்கு முன்னாடி மறைக்கவே முடியாது. உங்களை பற்றி எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா நிர்வாணமா இருக்குது. ஆனா நான் நம்புறேன், என்னை பற்றி யாரோ ஒரு நபருக்கு தெரிஞ்சு அந்த நபர் என்னை பார்க்கறதுக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஆண்டவர் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் நினைக்கிறேன், உங்களை பற்றி மட்டும் உங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் உங்களை ரொம்ப இன்னைக்கு நேசிக்கிறாங்க பாருங்களேன், உங்களை ரொம்ப விரும்புறாங்க பாருங்க. அந்த நபர் உங்களை குறித்து முழுசா ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் நம்புறேன், உங்களை அவங்க நேசிக்கவே மாட்டாங்கங்க. உங்களை நேசிக்க முடியாது. சே, நான் இவ்வளோ கேவலமானவனா, நீ இவ்வளோ மோசமானவனா, நீ ரூமுக்குள்ள இதான் பண்ணிட்டு இருக்கிறியா, நீ செல்போன்ல இதான் பண்ணிட்டு இருக்கிறியா, நீ யாருக்கும் தெரியாம இதான் பண்ணிட்டு இருக்கிறியா, சே வேணாம். உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறத நான் வெட்கப்படுறேன், உன்னை நேசிக்கிறத நான் வெட்கப்படுறேன். நீ வேணாப்பா, உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன், நான் உன்னை நேசிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறேன், நம்மை பற்றி எல்லாமே தெரிந்திருந்தும் நம்மை இன்னைக்கு நேசிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உன்னை பற்றி எல்லாமே தெரியும் பிரதர், உன்னை பற்றி எல்லாமே தெரியும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு எதுவுமே மறைக்கவே முடியாது. நீ காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதெல்லாம் செய்யறாயோ எல்லாருக்குமே எல்லாமே அவருக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ள செய்யறது அவருக்கு தெரியும், நீ வெளியில அவருக்கு செய்யறது தெரியும், நீ பாத்ரூம்ல செய்யறது தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய கண்ணை யாராலும் மறைக்கவே முடியாது. ஆனா நான் நம்புறேங்க, இந்த பலிபீடத்துல நான் நிக்கிறேன் பாருங்களேன், என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நேசிக்கலாம், ஒரு சிலர் ஒருவேளை நேசிக்காம கூட இருக்கலாம். ஆனா என்ன நேசிக்கிறவங்க எல்லாருமே ஒருவேளை என்ன குறிச்சு முழுசும், என்ன குறிச்சு சகலத்தையும் ஒருவேளை நீங்க தெரிஞ்சிருந்தா, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, என்ன நேசிப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. வேதம் சொல்லுது, இளைய குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க வேதத்துல வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய தகப்பனார் அவனை நேசித்தார், அவனுக்காக தான் சொத்தெல்லாம் அவர் செய்து ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். ஆனா அந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் வெளி தூரத்துக்கு போயிட்டு அவன் ஒண்ணுமே இல்லாம திரும்பி வரும்போது அவனை பற்றி எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அவனுடைய சகோதரன், வேதம் சொல்லுது, அவனால அவனுடைய சகோதரனை நேசிக்கவே முடியல. அவங்க அப்பா நேசிக்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, எப்பா நம்ம தம்பி ஒன்றும் இல்லாம போனா, இப்ப வந்திருக்கிறான், அவனுக்காக நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா இல்ல, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட அவனை நான் எப்படி நேசிக்க முடியும்? நேசிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை நீங்க நினைங்க, நம்மை பற்றி சகலத்தையும் அறிந்திருந்தோம், இன்னும் இப்பவும் நான் நம்புறேன், ஆண்டவர் நம்ம நேசிக்கிறதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம்ல, அதுதான் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதனுடைய மிகப்பெரிய அடையாளம். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம்ல,
நம்மை பற்றி தெரிந்திருந்தும் நம்மை நேசிக்கிற ஒருத்தர். ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட ஒரு 4-5 விஷயத்தை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். முதலாவதாக, இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையை நீங்க, இந்த சூழ்நிலையை நீங்க தொடர்ந்துடாதீங்க. இப்ப செஞ்சிட்டு இருக்கிற இந்த காரியத்தை நீங்க தொடர்ந்துடாதீங்க. நீங்க தொடர்ந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலம், உங்க வாழ்க்கை, கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறத நீங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும். மாறிடுங்க அப்படின்ற ஒரு சத்தியத்தை உங்களோட கூட பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்திற்காக போராடுறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாவங்கள் ஒட்டுது, அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க மாறணுன்றதற்காக தான் ஆண்டவர் நிறைய விஷயங்கள்ல நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நிறைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் நமக்கு முன்பாய் கொண்டு நிற்கிறார். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி உங்களை இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு. எப்படியாவது நீங்க போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில நீங்க போயிடக்கூடாது, அந்த பாவத்தையே நீங்க செஞ்சிடக்கூடாது, அந்த அக்கிரமத்திலே நீங்க இருந்துடக்கூடாது. எப்படியாவது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக ஆசைப்பட்டு ஆண்டவர் நீங்க மாறணுன்றதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். மாறிடுங்க. சிலருடைய வாழ்க்கையில வியாதிகள் வரலாம். ஸ்கிட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிச்சது மாதிரி சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த எச்சரிப்பை வியாதிகள் கொடுத்து, எப்பா நீ மாறிடு, இதுக்கு மேல நீ போயிடாத, இதுக்கு மேல நீ காலடி எடுத்து வச்சிடாத, உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கடைசி கட்டத்துக்குள்ள வந்திருக்கு, நீ மாறிடுன்னு கர்த்தர் எச்சரிக்கிறதுக்காக சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் சில வியாதிகளை அனுமதிக்கலாம், சிலரை ரிஜெக்ட் பண்ண வைக்கலாம். எது நடந்தாலும் எல்லாமே தோல்வியாகவே உங்களுக்கு அமைஞ்சிடலாம். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியமும் சும்மா கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில தீமை நடக்குதா, ஆண்டவர் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எச்சரிக்கிறாரு. எப்பா நான் இந்த காரியத்தை இதுக்காக தான் நான் அனுமதிக்கிறேன், நீ மாறிடு அப்படின்றதுக்காக தான். சில நேரங்களில் தூக்கி நீங்க வீசப்படுறீங்களா, எல்லாமே நீங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு கூட உருப்படி இல்லாம எல்லாத்துலயுமே பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, அப்படி சந்திக்கிறீங்களா, ஆண்டவர் ஏதோ உங்களுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மாற்றத்தை ஆண்டவர் விரும்புறாரு. அதான் நான் சொல்றேனே, இந்த இடத்துல நீங்க இப்போ இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களை உந்தி தள்ளினதை விட, உங்க பேரண்ட்ஸ் உங்களை உந்தி தள்ளினதை விட, உங்களை அழைச்ச ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்து உங்களை உந்தி தள்ளி உங்களை மாற்றி நீங்க எப்படியாவது மாறணுன்றதுக்காக ஆசைப்பட்டு தான் ஆண்டவர் தான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரு. சோ இந்த கூட்டங்கள் எல்லாம் இங்க நடத்தப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படியாவது இங்கேயாவது என் பிள்ளை மாறிட மாட்டானா, என் மகன் மாறிட மாட்டாளா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல தான் ஆண்டவர் உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த கூட்டத்தினுடைய முடிவிலேயே நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே நான் மாறிடுறேன், ஆண்டவரே நான் மாறிடுறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்குள்ள நீங்க மாறிடணும் அப்படின்றதை குறித்து நான் இந்த வருஷத்தினுடைய யூத்துக்கு கொடுக்கிற அந்த டார்கெட்டாவே அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வருஷம் எந்தெந்த வாலிபர்கள் எல்லாம் சந்திக்கிறோமோ அந்த வாலிபர்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக நான் ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள கொடுத்துட்டே இருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக நீங்க எதுக்குள்ள மாறிடுங்கன்னா, ஆண்டவர் உங்களோட பேசுறத நிப்பாட்டுறதுக்குள்ள நீங்க மாறிடுங்க. ஆண்டவர் உங்களோட கூட பேசுறத நிப்பாட்டுறதுக்குள்ள நீங்க மாறிடுங்க. நீங்க வேதத்துல நீங்க வாசிக்கும் போது சவுலை குறித்து வேதம் சொல்லுது. சவுலை கர்த்தர் ராஜ்ய பாரத்திலிருந்து கர்த்தர் தூக்கி போட்டாரு. அவன் வேணாம், அவனுடைய ஸ்தானத்துல இன்னொருத்தனை நான் ராஜாவா மாத்த போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை சொல்லிட்டாரு. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அது பயங்கரமான துக்கமா இருந்துருச்சு. சே, ஆண்டவர் போய் இப்படி சொல்லிட்டாரே, இவனை வேணான்னு, ஆண்டவர் யாரையுமே அப்படி வெறுக்க மாட்டாரு, ஆண்டவர் யாரையுமே தூக்கி போட மாட்டாரு அப்படின்னு மனசுல சொல்லிட்டே இருக்கிறாரு, வருத்தத்தோட இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் அவனோட நீ பேச மாட்டேன். அந்த காலங்கள் தாண்டி சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்து போயிடுவார் பாருங்களேன். இறந்து போனதற்கு பிறகு இந்த சவுல் ராஜா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தெரு தெருவா ஓடுவாரு. கர்த்தருடைய வார்த்தை கிடையாதா? கர்த்தர் என்கிட்ட பேச மாட்டாரா? ஒரு மனுஷன் மூலமா பேச மாட்டாரா? இந்த பட்டணத்துல ஏதாவது தீர்க்கதரிசிங்க இருக்கிறீங்களா?
ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா? ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனோட பேசினதை நிறுத்தினதுனால கடைசில அவன் வந்து எந்த சூனியக்காரிய வேணான்னு சொன்னானோ அந்த சூனியக்காரிடத்துல போய் சொல்றான், எனக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கேட்டு வாங்கி தர முடியுமா? மகன், இந்த இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு வச்சு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. உங்க சர்ச்சில் கூட்டிட்டு வச்சு கர்த்தர் உங்க பாஸ்டர் மூலமா உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க டிவியை திறந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நீங்க மொபைலை ஓபன் பண்ண ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நீங்க பாவம் செய்யறதுக்கு தான் அதை திறந்திருப்பீங்க. நீங்க அக்கிரமம் செய்யறதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. எப்பா விட்டு மாறிருப்பா, இது வேண்டாம், இது வேண்டாம். ஒவ்வொரு டைமும் தப்பு பண்றதற்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சியில அந்த தப்பு செய்யறதற்கு முன்னாடி ஆண்டவர் வந்து பயங்கரமா பேசுறாரு. வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ஜாக்கிரதை, இப்ப கூட இங்க வந்திருக்கிற நிறைய பேர் ஒருவேளை பெரிய பெரிய பாவத்துல நீங்க இருக்கலாம், பெரிய பெரிய அக்கிரமத்துல இருக்கலாம். கர்த்தர் பல விஷயம் உங்ககிட்ட பேசி பேசி கூட நீ மாறாம இந்த இடத்துல வந்திருக்கலாம். எத்தனையோ பேர் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, ஏய் மாறி இருப்பா, விட்டுருப்பா, வேணாப்பா, எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் எத்தனையோ விஷயம் உங்களிடத்துல சொல்லி இருப்பாரு. ஆனா எல்லா வார்த்தையும் நீங்க புறக்கணிக்கப்பட்டு, நீங்க இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் உங்க பாஸ்டருடைய ரொம்ப நாள் நீங்க இருந்திருக்கலாம், உங்க அப்பா ஒருவேளை பாஸ்டரா இருந்திருக்கலாம், உங்களுக்கு அந்த வார்த்தை எல்லாம் பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம், பைபிளை நீங்க கரைச்சு குடிச்ச ஆளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க மாறலைன்னா, நீங்க அதுல இருந்து வெளியே வரல அப்படின்னா, ஒரே ஒரு நாள் ஆண்டவர் பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாரு, நிறுத்திடுவாரு. பேசி பேசி பாப்பார் ஆண்டவர். நான் சொல்றேன், ஆண்டவர் பேசுற வரைக்கும் தான்ப்பா உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் பேசுறத விட்டு நிப்பாட்டிட்டார்னு வை, அந்த வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. ஏலியை குறித்து வேதம் சொல்லுது, ஏலி அங்க படுத்து கிடக்கிறாரு. சாமுவேல் வந்து இந்த இடத்துல சின்ன பையனா படுத்து கிடக்கிறாரு. ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. இவன் உடனே ஏலி தான் கூப்பிட்டு இருப்பாரு நினைச்சு அவர்கிட்ட போய், எப்பா சொல்லுங்க, என்ன சொன்னீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல நான் உன்னை கூப்பிடவே இல்லை, நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது விசை திரும்பவும் ஆண்டவர் கூப்பிடுவாரு, திரும்பவும் அவர் சொல்லுவாரு, இல்ல நீ போய் படுத்துக்கோ, நீ போய் படுத்துக்கோ. மூன்றாவது விஷயம் அவர் சுதாகரிச்சிட்டாரு. ஓ, இவரோட யாரு பேச நினைக்கிறா அப்படின்னா ஆண்டவர் பேச நினைக்கிறாரு. ஆனா பார்த்து சொல்றாரு, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா. ஆண்டவர் சாமுவேல்கிட்ட மொத்தத்தையும் சொல்லிடுவாரு. கவனிங்க, அடுத்த நாள் காலையில ஏலி போய் சாமுவேல்கிட்ட கேட்பான், நேற்றைக்கு என்ன ஆண்டவர் பேசினார் உங்ககிட்டன்னு கேட்பான். நீங்க நினைக்கிறீங்க ஏலி வந்து சமாதானமா கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் மனசாட்சி எவ்வளவு குத்தி இருக்குன்னு தெரியுமா? அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறவர். ஒரு நாள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை கேட்டு அவர் ஜனங்களுக்கு ஏசப்பா இதை சொல்றாருன்னு சொன்ன மனுஷன். இன்னைக்கு ஆண்டவர் அவர்கிட்ட பேசாம ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறத போய் நின்று அதே வீட்டில் தான் அவர் படுத்து கிடக்கிறாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆனா பக்கத்து ரூம்ல வந்த ஆண்டவர் இவருடைய பக்கத்துல வந்து பேச ஆசைப்படல. எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மகா, உனக்கு எச்சரிப்பா ஒன்று சொல்றேன், நீ தூசி மாதிரி தட்டி போட்டு போயிருக்கலாம். எங்க அப்பா தானே பிரசங்கம் பண்றாரு, எங்க பாஸ்டர் தானே பிரசங்கம் பண்றாரு, எங்க யூத் லீடர் தானே பிரசங்கம் பண்றாரு, ஏதோ போன்ல ரோலிங் அப்படி வருது, ஏதோ ஸ்லைடிங் வருது, நம்மெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டே 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 இருப்பாரு. ஏலியினுடைய பிள்ளைகள் பேலி ஆளின் மக்களா இருந்தாங்க. உடனே ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா அவங்கள மாத்திக்க சொல்லுப்பா. அவன் ஏலி சொல்றான், என் மக்களே வேண்டாம், நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஒருவன் மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சா கூட அவங்கள மன்னிச்சிடலாம்ப்பா, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்றீங்களேப்பா, யாருப்பா அவங்கள மன்னிக்க முடியும், விட்டுருங்கப்பா. ஆனா அவங்க கேட்கவே இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டையா நினைச்சாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டாங்க. ஆனா ஆண்டவர் வேற எந்த பனிஷ்மெண்ட்டுமே அவனுக்கு கொடுக்கல. ஒரே ஒரு பனிஷ்மெண்ட்,
கர்த்தர் பேசுறத நிப்பாட்டிட்டாரு. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், ஒரு பையனை லவ் பண்ணலாம், ஹோமோசெக்ஸ்ல இருக்கலாம், செக்ஸுவல்ல இருக்கலாம், என்னென்னமோ தப்புகளை நீ பண்ணிட்டே இருக்கலாம், உன் கண்ணுனால அசுத்தத்தை நீ பார்த்துட்டே இருக்கலாம், ஏதோ ஒரு பாவ பிடியில பயங்கரமா சிக்கிட்டு இருக்கலாம். எத்தனையோ டைம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசி 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 எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி எனக்கு அதுதான் வேணும், நான் அதைத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு நீ ஒருவேளை காலடி எடுத்து வச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். மகன், ஆண்டவர் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை அனுபவிச்சிடலாம். எந்த தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். உனக்கு கார் கொடுக்குறேன்னு சொன்ன ஆண்டவர் கார் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை தாங்கிக்கலாம்ப்பா. எதுவும் வாழ்க்கையில ஆண்டவர் எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் தாங்கிக்கலாம். ஆனா அவர் பேசாம இருக்கிற பனிஷ்மெண்ட்டை மட்டும் உன்னால தாங்கவே முடியாதுப்பா. ஒருவேளை இந்த மீட்டிங் முடிச்ச உடனே நீ மாறல அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடலாம். இனி நான் இப்படி பேச மாட்டேன், இவன்ட்ட அவ்வளவுதான், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு ஆண்டவர் சொல்லலாம். இதே மாதிரி கூட்டத்தில் தான் இருப்பீங்க, இதே பிரேயர்ல தான் நீங்க இருப்பீங்க. இங்க பிரசங்கம் பயங்கரமா நடக்கும், இங்க பிரசங்கம் எல்லாருமே அழுவாங்க, எல்லாருமே ஒப்பு கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த சத்தியம் காதுக்குள்ள போகவே போகாது. நான் சொல்றேன், இங்க கூட ஒரு சிலர் ஒருவேளை இருக்கலாம், இருக்கீங்களா என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் அப்படின்னா இங்க பிரசங்கம் போயிட்டே இருக்கும், இங்க ஒரு கூட்டம் அழுதுட்டே இருப்பாங்க, கெஞ்சிட்டே இருப்பாங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டே இருப்பாங்க. ஆனா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பாஸ்டர் கத்துனாலும் பாட்டு பாடினாலும் அவனுக்கு மட்டும் எதுவுமே தெரியாது, எதுவுமே இந்த காதுக்குள்ள போகவே போகாது. அவன் எப்படி வந்தானோ அப்படியே தான் போவான். இந்த பிரேயருக்கு வரும்போதே அவன் நினைப்பான், என் ஆள் அது போகுது, நானும் போறேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டு இதுக்கு போறாங்க, நான். அவன் பாருங்க, மீட்டிங் முடிகிறது வரைக்கும் அவனுக்கு அது மட்டும்தான், காதுல போகவே போகாது. மாறிடுங்க பிரதர், மகா மாறிடு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டுறதுக்குள்ள, டாடி நான் மாறிடுறேன் டாடி, எங்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதீங்க, நீ தப்பான வழியில போகும்போது, நீ குளிக்கு நேராக போகும்போது, உன் பாதை இது இல்லைன்னு சொல்லி நீ பாதை தடுமாறி போகும்போது, உனக்கு இருக்கிற லக்குக்கு நேரா நீ போகாத போது, உனக்கு இருக்கிற டார்கெட்டுக்கு நேரா நீ போகாத போது, பக்கத்துல இருந்து ஒரே ஒருத்தர் உன்னை தட்டி பார்த்து, நீ போற வழி சரியில்லைப்பா, இந்த பாதையில போ, இந்த பாதையில போ, இந்த பாதையில போன்னு உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்றதுனால மட்டும்தான் இந்த இடம் வரைக்கும் நீ வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். அப்படி சொல்றத நிப்பாட்டிந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நிறைய பேர் ஒண்ணும் இல்லாம போயிருப்பீங்க, நிறைய பேர் செத்து போயிருப்பீங்க, நிறைய பேர் அந்த குழியில விழுந்து போயிருப்பீங்க.